Namaskaram everyone. This is V. Kiran Bashid, founder of Atreya Academy. ஸோ இன்றைக்கி நான் ஆக்சுவலாக ஒரு கமெண்ட் பார்த்தேன், சார் என்ன சார் தமிழே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் நல்லா தமிழ் பேசுவேன். என்ன விஷயம் அப்படின்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கிறதுனால ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கட்டும், ஜஸ்ட் கம்யூனிகேட்டிங் வித் இங்கிலீஷ் அவ்வளோதானே தவிர. ஸோ டுடே இன்றைக்கி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டையும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி பேசலாம். ஸோ they can understand very easily அப்படிங்கிறனால, நான் தெரியாதவங்களுக்கும் தெரியட்டுமே அப்படிங்கிறதுனால I'm just going to talk in Tamil today. So the concept is today, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா how jazz is creating. ஸோ jazz அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கம்போசிங், ஸோ ஒரு பேட்டர்ன்னு சொல்லலாம் வெஸ்டர்ன் ஸ்டைலில். ஸோ இந்த ஜாஸை க்ரியேட் பண்ண ஆரிஜின் எது அப்படின்னு நம்ம தேடுறப்போ, லைக் ரீசெண்டாக நான் பண்ண ரிசர்ச்சஸில் எனக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கக்கூடிய சலநாட்டை அப்படிங்கிற அந்த ராகம் ஜாஸோட ரொம்ப அழகாக ஒத்து போகுது அப்படின்றத டீச்சர்ஸ் ஸ்பீக்கர். அது எப்படி வரும்னா, ஸோ இது மகா கணபதி அப்படிங்கிற ஒரு சாங், கர்நாடிக் சாங்கு. ஸோ இதில் எப்படா ஜாஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு இதை நம்ம லைக் ஸ்டைல்ஸை மாற்றி மாற்றி வாசிக்கிறப்போ ஒரு ஜாஸ் ஃபீலை கொடுத்துரும் இந்த ராகம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஜாஸில் நமக்கு நிறைய காம்ப்ளிகேட்டடான கம்போசிங்ஸ்லாம் இருக்குது, பட் இந்த ராகம் தான் அதோட ஃபண்டமெண்டல். ஸோ இதை தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் கர்நாடிக் மியூசிக் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத நிறையா பெரிய பெரிய மேதைகள்லாம் சொல்லியிருக்காங்க, கம்பேரிங் டு த அதர் வேர்ல்டு மியூசிக். ஸோ இது லைக் எழுதப்படாத ஒரு ட்ரூ அப்படின்னே சொல்லலாம். பட் நிறையா அந்த கோஷ்காகவும் அந்த இடிஎம் டப் ஸ்டெப் கிளாஷ் பீட்ஸ்க்காகவும் அந்த ஒரு அடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி எல்லாருமே நகர்றதுனால ஸோ இந்த வேர்ல்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிவைனிட்டியை எழுதிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன், டு பி ஹானஸ்ட். ஆனால் அதை கேட்குற சில பேர் இருக்காங்க. So the only motto of Atreya Academy, how to modernize the Carnatic music and how to present it in a proper way. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் மோட்டோ, அண்ட் we are trying our best. ஸோ ஹோப் இன்னைக்கு கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. நமஸ்காரம்.